அபிராமி போன்ல பேசிட்டு இருக்காங்க. டைனிங் ஹால்ல மீனாட்சி தீபா 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்படி தலைவலிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஓவரா பில்டப் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. மீனாட்சி அக்கா எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு தரீங்களா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாட்சி எழுந்திருக்கிறாங்க. அக்கா இருங்கக்கா நான் போட்டுட்டு வர்றேன், அக்கா என்ன ஜூஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க தீபா. எனக்கு மேங்கோ ஜூஸ் போட்டு வந்துரு தீபா அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு தீபா போறாங்க. தீபா போய் மேங்கோ எடுத்து அந்த தோல்லாம் பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜார்ல போட்டு மிக்ஸி அடிக்கிற முன்னாடி அவங்க அம்மா இருக்காங்க பாருங்க ராஜேஸ்வரி, அவங்க வந்து ஐஸ்வர்யா கிட்ட ஜாட காமிக்கிறாங்க. உடனே வந்து தீபா ஒரு நிமிஷம் இங்க வா தீபா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஐஸ்வர்யா. ஆக்சுவலா தீபா அதை பிளண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா கூப்பிடுவாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லி வரும்போது நீ ஐஸ் எதுவும் போடல தீபா? இல்லக்கா உங்களுக்கு ஐஸ் எதுவும் போடல. ஓகே ஓகே சுகர் கம்மியா போட்டேலாம்? சுகர் கம்மியா தாங்கக்கா போட்டேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ராஜேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வந்து ஏற்கனவே பப்பாயா ஜூஸ் போட்டு வச்சிருக்காங்க அந்த ஒரு ஜார்ல. அந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த மேங்கோ போட்டிருந்தாங்கல்ல தீபா ஜூஸ், அந்த ஜூஸ் ஜாரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பீல் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல மேங்கோவோட தோல் எல்லாம், அந்த தோல் எல்லாம் ஒரு கவருக்குள்ள போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு கவர் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்னன்னா பப்பாயோட தோல் எல்லாம் பீல் பண்ணிருப்பாங்கல்ல அந்த தோல் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் மேங்கோவை வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல 2 பப்பாயா இருக்கு, அதுல ஒரு பப்பாயா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு பப்பாயா எடுத்துதான் தீபா அந்த ஜூஸ போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேணும்னே ஒரு பப்பாயாவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறப்போ சிங்கிள் காமிச்சிட்டு போறாங்க ஐஸ்வர்யாக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. உடனே ஓகே ஓகே தீபா நீ போய் ஜூஸ் போட்டுட்டு வா அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சொல்லிடுறாங்க. தீபா என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பிட்டாங்க. ஜூஸ போட்டு கொண்டு வந்து அது என்ன ஜூஸ்ன்னு கூட பாக்காம இந்தாங்கக்கா குடிங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. குடிக்கும் போகும்போது குடிக்காத அப்படின்னு சொல்றாங்க ராஜேஸ்வரி. ஏமா குடிக்க வேண்டாம்னு சொல்ற? இங்க பாரு இது ஜூஸ் பப்பாயா ஜூஸ் மேங்கோ ஜூஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போன் பேசிட்டு இருந்த அபிராமியும் வர்றாங்க. அபிராமி வந்து எதுவுமே பேசல, மௌனமா தான் இருக்காங்க. தையா தக்கான குதிக்கிற ராஜேஸ்வரி மட்டும்தான் இந்த தீபா ஜூஸ மாத்தி கொண்டு வந்திருக்கா, பப்பாயா ஜூஸ் கொண்டு வந்திருக்கா. என்ன ஆகுறது 5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெற போகுது என் பிள்ளைக்கு, மாத்தி ஜூஸ கொண்டு வந்து கொடுத்திருக்காளே, என் பேர குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குழப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபிராமி சொல்றாங்க இல்ல சம்பந்தியமா தீபா அது மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்ல, அவ அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி சொல்லுவீங்க, அவ ஜூஸ் என்ன பப்பாயா ஜூஸ் குடிச்சிருந்தானே என்ன ஆகுதுன்னா மோந்து பாருங்க பப்பாயா ஜூஸ் தானே அப்படிங்கிறாங்க. ஆனா தீபா சொல்றாங்க இல்ல நான் மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன், பப்பாயா ஜூஸ் போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அபிராமிய தீபாக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க என் பொண்ணு ஜூஸ் குடிச்சிருந்தாங்க நம்ம 2 பேத்துக்கு தான் இழப்பு, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தீபா சொல்றாங்க இங்க பாருங்க நான் வந்து மேங்கோ ஜூஸ் மட்டும் தான் போட்டேன், பப்பாயா ஜூஸ் போடல, வேணாலும் நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா கர்ப்பமா இருக்க பொண்ணுக்கு மேங்கோ ஜூஸே முதல்ல குடுப்பாங்களான்னு தெரியல, இவங்க மேங்கோ ஜூஸ்னு சொல்றாங்க. கிச்சன்ல நான் மேங்கோவோட தோல்ல பீல் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஐஸ்வர்யாவும் அம்மாவும் அப்படியே ஒரு நமட்ட சிரிப்பு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. கிச்சனுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க மேங்கோ தோலே இல்ல, பப்பாயாவோட தோல் இருக்கு. அதை பார்த்தோன்னே அபிராமிக்கு கோவம் வந்தது. இவ்வளவு நேரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தீபாக்கு, ஆனா இப்ப கோவம் வந்துச்சு அபிராமிக்கு. தீபா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தீபா, இந்நேரம் அவ அதை குடிச்சிருந்தானே என்ன ஆகுறது தீபா, நீ எப்ப பார்த்தாலும் பாட்டு 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 பாட்டுனே ஞாபகத்துல இருக்க. முதல்ல இந்த வீட்டை பாரு, கார்த்திக் எந்த நேரத்துல உன்னை பெரிய பாடகி ஆக்குறன்னு சொன்னானோ என்னமோ தெரியல, எப்ப பார்த்தாலும் நீ 24 மணி நேரம் பாட்டை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்க. முதல்ல நம்ம வீட்டையும் பாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சமதியமா தீபா எல்லாம் அப்படி பண்ண மாட்டா சமதியமா, இந்த பாடுற ஞாபகத்துல ஏதோ மாத்தி செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க, இனிமேல் அவ அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாரும் அங்க இருந்து போன பின்னாடி மீனாட்சி தான் கூட நின்னுட்டு இருக்காங்க. மீனாட்சி கிட்ட அக்கா நான் இதை பண்ணவே இல்லக்கா, நீங்க சொன்னா நம்புங்கக்கா பிளீஸ்க்கா, நான் மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுக்கா. தீபா உன்ன நான் நம்புறேன், நீ இவ்வளவு கான்பிடென்டா சொல்றப்போ எனக்கு சந்தேகம் எல்லாம் இல்ல, நீ மேங்கோ ஜூஸ் தான் போட்ட, வேற ஏதோ குளறுபடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு தீபா, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரே சோகமா அவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க தீபா. அடுத்ததே அருண் வர்றாரு. அவருக்கு வந்து ஹால்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஹால் அந்த சைட்ல ஒரு சோஃபா போட்டுருக்காங்க, அந்த சோஃபால தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா வர்றாங்க. என்னங்க என்னாச்சு, நேம் எல்லாம் ரெசார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு ஐஷு. என்னங்க ஒரே டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, ஏதாச்சும் ரெசார்ட்ல பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, கார்த்திக் ரெசார்ட்டுக்கு வந்திருந்தான், அம்மாட்ட சொல்லாம எதுக்கு ரெசார்ட் வாங்கினேன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டினா, நான் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஓ அவருக்கு தெரிஞ்சிருச்சா? போச்சுங்க, அவரு வந்தோடனே நேரா அவங்க அம்மாட்ட வத்தி வைக்கிறதான் வேலையை வச்சிருப்பாரு. இல்ல அவங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா கார்த்திக் வர்றாரு. கார்த்திக் வந்தோடனே 2 பேரும் டப்புன்னு எழுந்திருக்கிறாங்க. கார்த்திக் அப்படியே அவங்க அண்ணனை முறைச்சு பார்த்துட்டு மாடிக்கு போறாங்க. போனா ஒரே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. தீபா என்னாச்சு தீபா, மறுபடியும் ஐஸ்வர்யா அண்ணி அவங்க அம்மாவும் ஏதாச்சும் சொன்னாங்களா, ஏதாச்சும் திட்டினாங்களா? இல்ல சார் நீங்க தான் சொன்னீங்களே சார், எதுவுமே அவங்கள பத்தி கவனிச்சுக்கவே வேண்டாம், கவனமே செலுத்த வேண்டாம்னு சொன்னீங்களா, அதனால நான் கண்டுக்கிறதே இல்ல சார், அவங்க என்ன திட்டினா திட்டிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனா ஒரு விஷயம் நடந்தது அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் போட்டாங்கல்ல அந்த ஜூஸ் பத்தி சொல்றாங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சார், நான் மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன், அப்புறம் அவங்க அத்தை திட்டினது எல்லாமே சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்றாரு, விடுங்க தீபா, இது ஐஸ்வர்யா அண்ணி அவங்க அம்மாவும் சேர்ந்து செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பாங்க, நீங்க பாடுறதுக்கு விடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அதை கவனிச்சுக்காதீங்க, விட்டுருங்க, நீங்க பாட்டுல மட்டும் கவனம் செலுத்துங்க, ஒரு நாளைக்கு கண்டிப்பா உண்மை வெளிவரும் தீபா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பங்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க. டைரக்டர் என்கிட்ட பேசினாரு, உங்களை பாடுறதுக்காக சொல்லியிருக்காரு, நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்துக்கங்க, வேற இதுலயும் கவனம் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு போன் பேசிட்டு வரேன்ட்டு கார்த்திக் போறாரு. கார்த்திக் இவ்வளவு கேர் எடுத்துக்கிறது தீபாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஒரு குட் ஃபீலா இருக்கு தீபாக்கு. போன் பேசிட்டு இருக்கும் போது மீனாட்சி வர்றாங்க. மீனாட்சி கிட்ட கார்த்திக் சொல்றாரு, என்ன நீ இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல, நீ ஏன் இவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்க போகுது, அதை பத்தி நினைக்காம இப்படி பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்திருந்ததா என்ன நீ ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக், அதான் பாரு கார்த்திக், அதை கூட நினைக்காம இவங்க இப்படியே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களே, பாவம் தீபா. கார்த்திக், ஆமா நீ என்ன பண்றதுன்னே தெரியல, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி அம்மா வந்த பின்னாடி தீபாவே தான் இவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க தம்பி அப்படிங்கிறாங்க. ஆமா நீ நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே மாயாவை காமிக்கிறாங்க. மாயா அருண் வாங்கின ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க. கூடவே 4-5 அடியாளர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, உள்ளே சரி வெளியே சரி ரெசார்ட்டா இருக்க கூடாது, காலையில கலவரம் நடந்த பூமி மாதிரி இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்றாங்க. நாம பாத்துக்கிறோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க போய் ரெசார்ட்டை கந்தரகோலம் பண்றானுங்க, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறானுங்க. அங்க இருந்த ஆளுங்க எல்லாத்தையுமே பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ரெசார்ட்ல இருக்க ஆளுங்க 2-3 பேர்த்த புடிச்சு வச்சுறாங்க ரவுடி பசங்களை. அடுத்ததே காலையில ஆகுது. மேனேஜர் கால் பண்றாரு அருணுக்கு, சார் கிளம்பிட்டீங்களா சார், இல்ல கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு மேனேஜர். இதை கழிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அருண். இதோட இந்த எபிசோட் முடியுது.